பழைய குறிப்புகள், அதாவது இந்த சட்டமன்ற பேர் அலுவலகத்தின் நூலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 52ஆம் ஆண்டில் இருந்து என்னென்ன மாதிரி விவாதங்கள்லாம் நடந்திருக்குது, அமைச்சர் பெருமை எப்படி பேசியிருக்கிறார்கள், என்ன பதில் வந்திருக்கிறது, கட்சி மாச்சரியங்களை மறந்து யார் என்ன பேசியிருந்தால் எப்பொருள் யார் யார் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பை நான் நேற்று படித்து கொண்டிருந்தேன். அதில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த பேசுகிற போது ஆளுங்கட்சி எப்படி இருக்க வேண்டும், எதிர்கட்சி எப்படி இருக்க வேண்டும் பற்றி பேசிய குறிப்பு எனக்கு பிடித்திருந்தது. என்ன சொல்கிறார் என்றால், இடையிடையே அமைச்சர்கள் குறுக்கிட்டு விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தின்பால் எத்தகைய எதிரொலி ஏற்படும், எத்தகைய நிலைமைகள் உருவாகும், ஆகவே அந்த கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது நல்லதல்லவா என்றெல்லாம் எண்ணி பார்த்து அந்த கருத்துக்களை சொல்வதுதான் சிலாக்கியமான ஒன்று என்பதை உணர்ந்து நான் அறிந்த வரையில் என்னுடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்து வருகிறேன். அதைத்தான் இந்த சட்டப்பேரவையிலும் கடைபிடித்து வருகிறேன். இந்த சட்டமன்ற பேரவையில் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன, விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே குறித்து பேசி மறுபடியும் அதே நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நான் இங்கே ஏற்படுத்த விரும்பவில்லை. அந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துவிட்டு நாம் குடி செல்லுகின்ற புதிய இடத்திலாவது அந்த நிலைமை இல்லாமலும் நாட்டை பற்றிய நினைவு, மக்களை பற்றிய நினைவு, இவைகளோடு நம்முடைய பணியை அங்கே தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய உரையிலே புதிய வளாகத்தில் செயல்பட உள்ள சட்டமன்றத்தின் பாரம்பரியத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு நினைவு கூர்ந்ததை இங்கே நான் குறிப்பிடுவது எல்லோருக்கும் அவசியம் என்று நான் கருதி அதை மனதிலே வைத்து மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது சொல்லுகின்ற கருத்துக்கள் மாண்புடையதாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் மக்கள் நலன் விரும்புவதாகவும் இருக்கக்கூடிய கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற அந்த பாங்கினை கடைபிடித்து ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாகவே நீங்கள் அது உறுப்பினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைங்க, மாண்பு அமைச்சரை நிச்சயமாக கடைபிடிப்பாங்க. இப்போ நான் சொல்லுவது அனைத்து உறுப்பினர்கள் என்று சொல்லுகிற போது அமைச்சர்களின் உள்ளடக்கியதாகத்தான் நான் சொல்லுகின்றேன். அனைவரும் அதை கடைபிடிப்பார்கள்.